Hello friends, welcome to Chidambaram kitchen. In channel பிடிச்சதுனா subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெர்ஃபெக்ட்டான பீட்சா சாஸ் வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 தக்காளி எடுத்துர்க்கேன். ஒரு 3ல இருந்து 5 வரைக்கும் ரெட் சில்லி எடுத்துர்க்கேன். ஒரு பாதி வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து 15 minutes நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா தக்காளியிலேருந்து இந்த தோலெல்லாம் பிச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லா தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாலேருந்து அதோட சீட்ஸை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா கிட்ஸுக்கு ரொம்ப காரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதோட சீட்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு சேர்க்குறேன். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தேவையான உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிடலாம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் லெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் மூடி போடாமல் ஒரு 5 minutes அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்க்குறேன். கெச்சப் உங்களுக்கு இன்னும் தேவைன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பீட்சா சாஸ்க்கு இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அதுலேருந்து தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்டர் சேர்க்குறேன். இந்த பட்டர் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்சா சாஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 month வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.